வணக்கம். பி. முனியப்பன், கட்டுமான பொறியாளர். அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போ இருக்க சைட் வந்து வேடசந்தூர் சைட்டில் இருக்கோம். போன வீடியோ வந்து பிளின்த் பீம் எப்படி காங்கிரீட் போட்டோம் அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பார்த்த ஒர்க் வந்து பேஸ்மெண்ட் லெவல் பிரிக் ஒர்க்கோட டாப் லெவலில் நிப்பாட்டியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து ஒரு 5 inches வந்து டை பீம் வருது. ஸோ இதுதான் வந்து பேஸ்மெண்ட்டோட பாட்டம் லெவல் பிரிக் ஒர்க்கோட நிப்பாட்டியிருக்கும். இப்போ ஒர்க்கு கட்டுமான பணி, அதாவது செங்கல் பணி செய்யும்போது எந்தெந்த விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வைக்கலான்னு ஒரு காணொலியாக வைக்கலான்னு பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எப்பயுமே செங்கல் வந்து நினச்சி தான் கட்டணும். நல்லா குழச்சி இருக்கணும். கலவை வந்து மார்ட்டர் வந்து நல்லா குழச்சிருக்கணும். நல்லா பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வரிகள் வந்து லைனாக இருக்கணும். இது வந்து கோடும்போம். இந்த மாதிரி வந்து கோடு வந்து போட்டுறணும். வெர்டிக்கலாகவும் வந்து வெர்டிக்கலாகவும் போட்டுக்கணும், ஹரிஜாண்டலாகவும் போட்டுக்கணும். போட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒரு கிரிப் பர்பஸ்க்காண்டி இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கிறோம். ஒன்று, கல் வந்து நல்லா நினச்சி தான் கட்டணும். கலவை வந்து நல்லா வந்து குழச்சி தான் இருக்கணும். பேக்கிங் பண்ணும்போது அப்போ தான் நல்லா வந்து மார்ட்டர் வந்து கீழே வரைக்கும் பேக்கிங் ஆகும். அப்போ தான் வந்து கட்டடமும் வந்து நல்லாயிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாண்டை பற்றி நம்ம படிச்சுருந்துருப்போம். இந்த பாண்டோட மெத்தட் வந்து என்னன்னா இங்கிலீஷ் பாண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து கட்டாயம், இந்த வரியை கட்டாயம்போம், இந்த வரியை நெட்டாயம்போம். இந்த ஜாயிண்ட் வந்து நேர் ஜாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்துவோம். இந்த மாதிரி க்ளோசர், டெக்னிக்கலாக சொன்னோம்னா க்ளோசர் பிரிக்கும்போம். இதை க்ளோசர்னு சொல்லுவோம். சைட்டில் சொல்கிறது பேர் வந்து கெண்டிக்கல்லும்போம். இந்த கல்லுக்கு பேர் கெண்டிக்கல்லும்போம். ஸோ அதே மாதிரி மட்டம் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து முடியுது, லிண்டலாக இருக்கட்டும், பேஸ்மெண்ட் லெவலாக இருக்கட்டும், மட்டம் வந்து முடியுது அப்படிங்கும்போது குத்துக்கல்ல தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். படுக்க கல்லினுடைய கடினத்தன்மை வந்து கம்மியாக இருந்தாலும் குத்துக்கல்லுக்கு வந்து கடினத்தன்மை வந்து அதிகம். அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காண்டி குத்துக்கல்லில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் அந்த இந்த பாண்டேஜ் பேர் வந்து இங்கிலீஷ் பாண்டுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் பாண்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு செங்கல் இருக்குன்னா இதை வந்து இந்த பகுதியை வந்து ஹெட்டர்ம்போம், இந்த பகுதியை வந்து ஸ்ட்ரக்சர்ம்போம். இந்த பகுதியை வந்து ஸ்ட்ரக்சர்ம்போம். ஸோ அது அப்படிங்கிறனால இது வந்து ஹெட்டர் லைன்போம், இது வந்து ஸ்ட்ரக்சர் லைன்போம். அப்படிங்கிறனால இப்படி தான் வந்து பிரிக் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா மேலே சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து கட்டடத்துக்கு வந்து நல்லா வந்து கல் வந்து கொத்தனார் கைக்கு போகும்போது நனைஞ்சி தான் போகணும். தண்ணி நல்லா நனைச்சி தான் போகணும். அதே மாதிரி கலவையும் நல்லா வந்து குழச்சி தான் கட்டணும். இந்த மாதிரி வந்து கட்டி ப்ராப்பர் க்யூரிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய செங்கலோட கட்டுமானம் வந்து ரொம்ப வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.